வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எளிமையான முறையில் ரொம்பவே குறைவான நேரத்தில் சிம்பிளாக ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க டைம் ஆகும். அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிடுவோம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சுகரை வந்து நல்லா கலந்து விட்டுக்குருவோம். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சுகர் வந்துட்டு நமக்கு ஒரு கம்பி பதம் வரணுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த சுகர் வந்துட்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இந்த சுகர் வந்துட்டு இந்த அளவுக்கு கம்பி பதம் இருக்கணும். நல்லா திக்கான கம்பி பதமாக வரணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபி வந்துட்டு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு கேழ்வரகு மாவு வறுக்காம தாங்க சேர்த்துருக்குறேன். இதை லைட்டாக 1 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்துட்டு சேர்க்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதே போல் கைவிடாமல் கிளறி எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த சுகர் சிரப் வந்துட்டு எல்லா பக்கமும் அந்த மாவில் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த பர்ஃபி வந்து ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோன்னா 1 மந்த் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. கெட்டே போகாது. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு மொத்தமாகவே 3 ஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குருவோம். இந்த ஸ்வீட் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு முழுசாகவே நமக்கு 10 மினிட்ஸ் தாங்க டைம் ஆகும். குழந்தைங்களுக்கெல்லாம் இதே போல் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மொத்தமாக நல்லா வெந்துருச்சுன்னா இதனால் திரண்டு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட வச்சு செய்யலாங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். பாருங்கள், நம்ம கலந்து கொடுக்கும் பொழுது இந்த திருப்பி விடும் பொழுது அந்த சுகர் வந்துட்டு இதே போல் பொரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு பதம் வந்தால் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இந்த சுகர் வந்துட்டு ஒயிட் கலரில் பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம வச்சு கிளறும் பொழுது பர்ஃபி வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். அந்த பிளேட்டுக்கு இப்போ இதை மாற்றிக்கிடலாம். இப்போ இதெல்லாம் சமமாக வர மாதிரி இதே போல் தட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தட்ட வேணாம். அப்புறம் இந்த பர்ஃபியில் இருக்கிற சாஃப்ட்னஸ் போயிடும், ஹார்டாயிரும். கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்தாக இதே போல் அழுத்தம் கொடுத்து தட்டி விட்டுட்டு ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி வச்சுருங்க. ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதே போல் உங்களுக்கு வேணுங்கிற அளவுகளில் கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. 10 நிமிஷத்தில் ரொம்பவே ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ஆரோக்கியமான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.